ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து என்ன செஞ்சு சாப்பிட போறோம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். பால் அப்படியே சூடு பண்றதுக்கோசம் வச்சிருந்தேன். பாருங்க மறந்துட்டுக்கிறேன். எவ்வளவு திக்கா இருக்குது. பாருங்க. நம்ம ஆல்ரெடி வந்து கோவா பண்ணிட்டு இருந்தோம். சோ அந்த டெக்ஸ்சருக்கு வந்திருக்குது. என்ன மாதிரி பால் வச்சு நீங்களும் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து பால் காய்ச்சி குடிக்கிறதுக்கோசம் தான் வச்சிருந்தேன். பதக்கம் வந்து இவ்வளவு கெட்டி ஆயிட்டுக்குது. சரி இத்த வச்சு எனக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து நான் ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றல. கெட்டியான திக்கான பால். நல்ல வேலைக்கு இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தாக்க அடி பிடிச்சிருந்துக்கும். நேற்று வாங்கி வச்ச ஒயிட் பிரெட்ல இருந்து 2 பிரெட் எடுத்துக்கலாம். மில்க் கோவா சேர்த்துக்கலாம். பார்க்கறதுக்கு நல்லா திக்கா இருக்குது. ரொம்ப ரிச்சா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 2 பிரெட்லயும் வந்து இந்த மில்க் கோவா சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரை சேர்க்காத இருக்கிறதுனால கொஞ்சமா வந்து சர்க்கரை தூள் விட்டுக்கலாம். நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப வாழைப்பழத்தை வந்து அது மேல கட் பண்ணிக்கலாம். உங்கள்ட்ட எந்த ஃப்ரூட்ஸ் இருக்குதோ அந்த ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி சேர்த்துக்க இன்னும் நல்லா இருக்கும். இந்த மில்க் கோவா இருக்குது. இன்னும் கொஞ்சம் வந்து மில்க் கோவா வந்து இது மேல வந்து அப்படியே போட்டுக்கலாம். அவ்வளவுதான், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.